ஹை ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் இல்ல சர்ச் அண்ட் டிசஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7 எக்ஸெட்ரா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் 7. ஓகே, உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சரே. அது எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்லி தர போறேன். ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்க போறோம். ஒரே ஒரு ஸ்டெப் தான். போத் சைடு என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் பண்ண போறேன். சோ ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். இதை ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த ரூட்டுக்குள்ள இருக்க 7 வெளியில போயிடும். ரெண்டு ரூட்டுக்குள்ள 7 ஒரு ரூட்டா மாறிடும். சோ இந்த மாதிரி மாறிடும். ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7 எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இதுவும் ஒண்ணு. இந்த 7 விட்டுருங்க, இதுவும் ஒண்ணு. அப்ப இதை நம்ம எக்ஸ் தானே வச்சோம். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் போட்டோம்னா 7x அப்படின்னு மாறிடும். அப்ப 7x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா சால்வ் பண்ணா எக்ஸ் என்ன கிடைக்கும், 7 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகே, இதான் இதுக்கான மெத்தடு. உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர், முடிஞ்சு. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் ரூட் ஆஃப் 8 ரூட் ஆஃப் 8 ரூட் ஆஃப் 8 எக்ஸெட்ரா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத குழந்தைக்கு கூட தெரியும். பட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.